வணக்கம். இது தமிழம் வலையொலி. இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற நபர் சகோதரி எழிலரசி. நாம் தமிழர் கட்சியினுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர். அண்ணன் சீமான் அவர்களுடைய சொந்த தொகுதி. அவருடைய தேர்தல் அனுபவம், தேர்தலுக்கு பிந்தைய எதிர்கட்சிகளினுடைய அந்த பயம், இது குறித்தெல்லாம் அவரோட பேச இருக்கிறோம். வணக்கம் சகோதரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் அதாவது தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிக்கிட்டோம். தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சி கவனம் பெற்ற தொகுதின்னா சிவகங்கை தொகுதி. அதற்கு காரணம் என்னென்னா, மிக முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் போட்டியிட்ட தொகுதி தாண்டி தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி யார் கூட எப்பயுமே மார்க் வாங்கும்பொழுது யார் கூட அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் யார் அதிக வாக்குகளை பெற்றார்கள் அப்படிங்கும் பொழுது சிவகங்கை தொகுதி முன்னாடி இருந்தது. அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த தேர்தல் அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றிண்ணே. உங்கள் வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக ஏற்றிட்டு அதை நான் பொறுப்பாளர்களுக்கு கடத்துகிறேன். இப்போ பார்க்கும்போது அனைவரும் அதை பார்ப்பாங்க. அது உரியவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் தான். தேர்தல் அனுபவம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் தொகுதி ஒன்று. இன்னொன்று அண்ணனுடைய சொந்த தொகுதிங்கிறதுனால நம்மளுக்கு கூடுதல் பொறுப்பும் ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா நம்ம அண்ணனோட சொந்த தொகுதினால இது எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே நாட்கள் குறைவு, சின்னம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அப்படி இருக்கும்போதும் நிறைய எதிர்ப்புகள் வேறு நம்மளுக்கு சிவகங்கை தொகுதிக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய இது இருந்தது. எப்படி இவர்கள் அங்கேருந்து இங்கே வந்தாங்க? நாம் தமிழர் கட்சிக்கு அது எப்போதுமே கேள்வி இல்லை. யார் எங்கே போட்டிட்டாலும் கட்சியின் கொள்கையை தான், அண்ணனையும் தான் நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ அது முதற்கொண்டு ஒரு சவாலாகவே தான் இருந்தது நம்மளுக்கு. ஆமாம். அது நமக்குள்ளேருந்து ஒருத்தங்க வரும்போது அது இன்னும் நம்ம கூடுதலாக அதை கவனம் செலுத்தி அதற்கான பதில்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதுலேருந்து தொடங்கி அதற்கு பிறகு நம்மளுக்கு நேரக்குறைவு அந்த சுற்றறிக்கை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு நம்ம போட்டு கொடுத்த அந்த ஷெட்யூல் நம்மளுக்கு சரியாக இதாகலை. பொருளாதாரம் அது நாம் தமிழர் கட்சிக்கே உரியது. பொருளாதாரம் கையில் காசை வச்சுட்டு நம்ம யாருமே வேலை செய்யலைண்ணே. அது அடுத்தடுத்து கட்சியின் பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து போட்டு கட்சியின் மீது நம்பிக்கை உள்ளவங்க சேர்ந்து கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு இது பண்ண முடிஞ்சது. அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி இதை நான் சவாலை சந்திச்சேங்கிறத விட இது எல்லாமே பொறுப்பாளர்கள் தலையில் தான் வந்தது. அவர் அதை அந்த ஒருங்கிணைப்போடு ரொம்ப நேர்த்தியாக அதை எதிர்கொண்டு செஞ்சாங்க. வேட்புமனு தாக்கல் அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கி மாற்றுக் கட்சியினரே அழைத்து பேசினாங்க பொறுப்பாளர்கிட்ட. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் கூட இப்படி செய்யலை, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை அதிமுக காரவங்க நாங்கள் கூட செய்யலை. அதுவே ஒரு பெரிய கவன ஈர்ப்பாக இருந்தது அங்கே சிவகங்கையில். அதே போல் அந்த களத்தில் நின்றவங்க சிவகங்கைன்னு பொறுத்தா ஐயா கோட்டைக்குமார் ஐயா, சாயல் ராமு, அப்புறம் ரமேஷ்குமார், இப்போ அங்கேருந்து போய் குகன்மூர்த்தி, இது மாதிரி எல்லாமே நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். அவங்க கீழே இருக்கிற எல்லாருமே நல்ல அதனால சிவகங்கை எப்பொழுதுமே போன தேர்தலையும் கவனம் பெற்றது. இப்போ கூடுதலாக நீங்கள் இங்கேருந்து போய் நின்னீங்க அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருந்தது. அது ஆனால் நம்ம கட்சிக்காரவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் பொதுத்தளத்தில் இது மாதிரி ஏதாச்சும் எதிர்கட்சியில் இவங்க வேறு தொகுதியிலேருந்து நிற்கிறாங்க அப்படின்னு நல்லா எதுவும் பேசுனாங்களா? அது மாதிரி எதுவும் இல்லை. பொதுமக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கிட்டாங்க. பொதுமக்கள்கிட்ட அந்த எதிர்ப்பையோ இதையோ பார்க்க முடியல. ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, சொந்த தொகுதியில் இருந்து 40 வருஷமாக நிற்கிறவங்களே அவங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணலை. அதனால் அவங்க அந்த சிந்தனைக்கெல்லாம் போகவே இல்லை. மக்கள் அந்த யாரோ வந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா போதும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அந்த கடைசி விளிம்பு நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் தான் இருந்தாங்க. அதில் மக்கள் ஏன் ஆளுங்கிறத விரக்தியில் இருந்தாங்க. அதை கூட சொல்கிறதுக்கு அவங்களால முடியலை. சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு இது இருக்குது அப்படின்னு. ஏன்னா 40 வருஷமாக அவங்க பிறந்த ஊர்லேருந்து நின்னவர் தானே இருக்காரு, என்ன செய்திட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களிடையும் சரி பொதுமக்கள் இடையும் அந்த ஒரு பெரிய இது இல்லை. 1-2 இது அதை வேற நாம் தமிழர் கட்சியை எதிர்த்துன எப்போவுமே நேரடி தாக்குதல் யாருமே பண்ண முடியாது. ஏன்னா இல்லை, கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் அது எதிர்த்து பேசணும்னா இல்லை, எங்கேயாவது சுற்றி வளைச்சு ஏதாவது ஒன்று தானே அவங்க சொல்ல முடியும். அதனால் யாருன்னு தெரியலை, ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால்
வேட்பாளரை வந்து பொறுப்பாளர்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. சுவரொட்டி மூலியமாகவும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டாங்கண்ணே. அது நான் அந்த தேர்வு கொஞ்சம் இருந்ததுனால நான் ஒரு வார காலம் அறிவித்த பிறகு நான் பொறுப்பாளர்கிட்ட அறிவித்த பிறகு நான் போக முடியல. நான் போய் இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பதாகைகள் எல்லாமே நான் இருக்கிறத பார்த்தேன். நான் போகிறதுக்கு முன்னாடியுமே அங்கே பதாகைகள் ஒட்டி எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அது வந்து பொறுப்பாளர் வந்து சிரத்தையோட செஞ்சாங்க. அது எப்பயுமே என்னென்னா, இங்கே வேட்பாளருங்கிறது வந்து சீமானன் வாயிலிருந்து போகிற அந்த வார்த்தை தான் அப்படின்னு நினைக்கிறது தான். எங்கேயா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மாற்றுத் தொகுதியிலிருந்து, இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து சிவகங்கை போனீங்க, இன்னொரு பாப்பா இங்கேருந்து பெரம்பலூரில் போட்டிட்டாங்க, அப்புறம் சகோதரி கார்த்திகா வந்து அங்கேருந்து வந்து எல்லாருமே இங்கே வந்து என்னென்ன வேட்பாளர் அது இது அப்படிலாம் கிடையாது, தத்துவம் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிருந்துச்சு. தமிழ்நாடு முழுமைக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் குறித்து அவரே பேசினது, என்னிலும் கூடுதல் தகுதியான ஒரு வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கோம். ஏன்னா ஒரு கட்சி தலைவன் வந்து என்னை விட கூடுதலான தகுதி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னென்னா, இப்போ என்னை போய் இன்னொரு தொகுதியில் நிறுத்தியிருந்தால் எனக்கே பயம் இருக்கும். எங்கள் கூட வீடு, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்த இடங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நிறுத்துறோமே அப்படின்னு சொல்லி நிற்கிறோமே அப்படிங்கிற இது இருக்கும். உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு நீங்கள் அங்கே போய் நின்னப்ப? எப்படியா இருந்தாலும் ஃபேமிலி நம்மளுக்கு அடிப்படை. இப்போ இன்னொரு இடத்துல போய் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நான் நிறைய இடங்களில் இருந்திருக்கிறேன், வெளிநாடுகளில் இருந்திருக்கிறேன். அதனால் வந்து ஒரு புது மனிதர்கள்ட்ட பேசுகிறதோ இல்லை வந்து வேற்று தேசத்தினர்கிட்ட பேசுகிறது கூட நம்மளுக்கு வந்து அது பழக்கப்பட்டதுனால அது ஒன்று. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தானே அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நாடே எங்களுது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எங்கே நின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எங்கே நின்னாலும் நம்ம மக்கள் பிரச்சனையை தான் வந்து பேச போகிறோம். அப்போ அது வந்து எனக்கு கொஞ்சம் இலகுவாக தெரிஞ்சுது. புது மனிதர்களை எல்லாமே நம்ம இன்னொன்று கிராமத்து தான் அங்கே நிறையா இருந்தது. அதனால் வந்து அவங்களோட எனக்கு சேர்றதுக்கு வந்து ரொம்ப வந்து அது இலகுவாக இருந்தது. குடும்பம் வந்து இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து போக்குவரத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அனுமதி கொடுத்தா தான் நம்ம போக முடியும். குடும்பம் ஒரு பக்கபலமாக இருந்தது. இன்னொன்று அங்கே இருக்க பெண் பொறுப்பாளர்கள் ஒரு தொகுதியிலையும் தனிப்பட்ட முறையில் பெண் பொறுப்பாளர் வந்து அப்படியே பூ போல் பார்த்துக்கிட்டாங்க. சுற்றி நின்று ஒரு பாதுகாப்பாக அவங்க வீட்டில் தங்க வைக்கிறதா இருக்கட்டும். அதனால் நான் பொறுப்பாளர் வீட்டில் தான் வந்து இருந்தேன். விமலா அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் சொல்லியே ஆகணும். விமலாமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஐயாவும் சரி, அவங்க தான் நான் இருந்த வரைக்கும் முழுவதும் என்னை பார்த்துக்கிட்டது. எனக்கு சத்தான உணவு வந்து நான் அலைச்சல்னா கொஞ்சம் வெயிலும் அலைச்சலும் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த இன்னும் கூட இருக்கும், அதுக்கு தகுந்த உணவு நம்ம கட்சி பொறுப்பாளர் அம்மா விமலா அவங்க வந்து அதுக்கு தகுந்த உணவும் பாதுகாப்பும் வந்து அவங்க கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று இப்போ ரொம்ப பிரசித்தியாக பேசிக்கப்படுற செய்தி என்னென்னா, சிவகங்கை கூட்டம் முடிஞ்சு ஒரு கார்த்திக் சிதம்பரம் வந்து இப்பொழுது வெற்றி பெற்ற பிறகு உள்ளூர் ஆட்களுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசிய பேச்சு தான் இப்போ நம்மளுக்கு பேச வேண்டிய பேச்சு. நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஓட்டை இங்கே நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறாங்க, அதனால அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம அச்சமாக பயந்து இருக்கிறோம் அதனால கவனமாக இருக்கணும்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்கவே கூடாது, எந்த காலத்துலையும் ஜெயிக்கவே கூடாது, ரெண்டு காரணமாக தான் இருக்கணும். நீங்கள் அந்த களத்தில் இருந்து வேலை பார்த்த அந்த 17 நாள் வேலை பார்த்ததன் அடிப்படையில் என்ன காரணமாக இருக்கும்? ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து அவங்க வந்து எதிர்ப்பை தாண்டி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை வந்து வெளியில் வேணால் வந்து பெருமைக்காக அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள்ட்ட இந்த பொறுப்பாளர்ட்டையும் சரி அவங்கள்ட்ட இந்த பயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒருத்தங்க விட்டு ஒருத்தங்களா காது வலி செய்தவும் நம்மளால் கேட்க முடிஞ்சது. ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பு வந்து நேரடியாக சந்திச்சாங்க அவங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். இன்னொன்று, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடமே கொஞ்சம் இடம் தான். காங்கிரஸ் கட்சி வந்து இருக்குமா இல்லையான்னு தெரியுது, ஒரு இதுதான் ஊசலாடு தான். அங்கே ஒரு அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு 20 கார் நிற்கிதுன்னா அதில் 15 கார் திமுக காராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து தோளில் தூக்கி போட்டு இந்த கட்சியை நடத்துறது அவங்க தான். அப்போ இல்லாமல் போயிருமோ நம்ம கட்சி அடுத்தடுத்து தர முடியும் அப்படிங்கிற ஒரு பயமாகவும் இருக்கலாம். இது ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னா, வேலை இந்த தடவை சிவகங்கையில் வந்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் செய்த வேலை மாதிரி கடின உழைப்பு எங்கேயுமே பார்க்க முடியாது. 100% உழைப்பு, பொருளாதார பங்களிப்பு, நேரம்,
அவங்க குடும்பத்தை வேலை எல்லாமே போட்டுட்டு அந்த நேரம் அதை வந்து அவங்க கண்கூடா பார்த்தாங்க. எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? காசும் இல்லை, இதுவும் இல்லை, எப்படி செய்கிறாங்க, எந்த களத்துலையுமே வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா அவங்க எல்லாமே பணம் கொடுத்து தான் செய்கிறாங்க. ஒரு பொறுப்பாளர் ஒரு நாள் நின்றுட்டு போகணுன்னா கூட ஒரு பவர் ஏஜென்ட் கூட அவங்க கார் வச்சு கொடுக்கணும். ஒரு பொறுப்பாளர் நின்னா 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஏஜெண்டாக வருவாங்க, கவுண்டிங் ஏஜெண்டாக வருவாங்க. ஒன்றும் இல்லை, பாயிண்டில் நின்று ஐயா கார்த்தி சிதம்பரம் ஐயா பேசுகிறார், பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறார். நம்ம வந்து என்றைக்குமே வந்து இந்த காசு கொடுத்து நிற்க வைக்கிறதோ எதுவோ கிடையாது. பாயிண்டில் நிற்கிறதுக்கு 100 ரூபா கொடுத்துருக்காருண்ணே. பாயிண்டில் சும்மா அவர் நின்றுட்டு போகிற இடத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு 100 ரூபா கொடுத்து பெண்களோ இல்லை யாரோ வந்து கொடுத்து நின்றுருக்காங்க. இது நேரடியாக பொதுமக்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட வந்து ஒரு விடயம். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்கும். அதாவது நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னது வந்து பிரதிபலிப்பாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து வந்து நமக்கு வந்து செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அவங்க கட்சி பொறுப்பாளருக்குள்ள கூட்டம்லாம் முடிஞ்சு கலைஞ்சு போகையில் அது மாதிரி பேசியிருக்காங்க. என்ன நாம் தமிழர் கட்சி இதாக சொல்கிறீங்களே, அப்போ நம்ம கட்சியை நாம் தமிழர் கட்சியோட நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோமா அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஐயா கார்த்தி சிதம்பரம் சொன்னதாக கேள்வி. ஏன்னா இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். தனித்து நின்னா, காங்கிரஸ் கட்சி தனித்து நின்னா நாம் தமிழர் கட்சி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்லும், உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள்ட்ட இருக்க கோஆர்டினேஷன், அந்த ஒருங்கிணைப்பு, அந்த இது வந்து நம்மகிட்ட இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வருங்காலத்தை எதிர்நோக்கி இளைய தலைமுறையினோட வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடாது, அதுக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே இனி வரும் காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இளைஞர்களினுடைய வாக்கை ஈர்க்க பாருங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து நடக்காது. ஏன்னா கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக இருந்தால் தானே அது வந்து நடக்கும். தானாக சேர்ந்த கூட்டம் வந்து என்றைக்குமே அது வந்து இது பண்ணாது. ஸோ இப்போ 40 வருஷத்தில் ஏதாவது செஞ்சு மக்களை ஈர்த்தா பரவாயில்ல. ஆமாம். இன்னொன்று, அவங்க கட்சிக்காரங்களே கடிதம் எழுதி இவரை நிறுத்தவே கூடாதுன்னு சொன்னதும் அது மாதிரி கடிதம். ஆமாம், ரெண்டுதுமே கரூர்லேயும் அவங்க அவங்க ஜோதிமணிக்கு எதிராகவும் இங்கேயும் இதுன்னுட்டு இங்கே இருந்த ஒரு வேட்பாளரை தூக்கிட்டு போய் அது மாதிரி கடிதம் எழுதினவரை நீங்கள் வேலையே செய்ய வேணான்னு வேற ஒரு தொகுதியில் போய் வேலை செய்ய போட்டதெல்லாம் கேள்வி. அப்புறம் நீங்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது சில, அதாவது ஆளுங்கட்சி அல்லது வெற்றி பெற போகிற கட்சி அப்படின்னா ஒரு சலுகைகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்கள்லாம் பார்த்தா செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், நம்மெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே போல் சிவகங்கையிலையும் அவர் ஒரு சில உரையாடலை உங்களோட நிகழ்த்தினதாக கேள்விப்பட்டேன். என்ன உரையாடல், என்ன நடந்துச்சு அங்கே? அதாவது என்னென்னா, இந்த பாகுபாடு அப்படிங்கிறப்போ என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தொலைபேசி, அந்த இதுதான் அலைபேசி தானே. ஏன்னா நம்ம வந்து டோக்கன் கொடுத்து உள்ளே வச்சுட்டு போவோம். ஆனால் அவங்கெல்லாம் இந்த மதியத்துக்கு மேலேயே ஃபோனை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போது ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் எதுனா கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்க இல்லைன்னா கூட அவங்கள தேடி முதல்ல அவங்க கையில் போனதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல சிதம்பரம் ஐயாவோ கார்த்திக் சிதம்பரம் ஐயாவோ நேரடியாக இல்லை, அவங்களோட பிரதிநிதி தான் அங்கே நிற்கிறாங்க. இருந்தாலும் முதல் இது அங்கே தானே போகுது. அதேமாரி அந்த சீல் வைக்கிறதுக்கும் சரி, முதல் இது அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகுது. இந்த பாகுபாடுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த பார்ஷியாலிட்டி இருக்க கூட தான் போராடிட்டு இருக்கோம். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, அந்த வாக்குச்சாவடி எண் போகிறதுக்குள்ள நம்ம கவுண்டிங் ஏஜென்ட்டை பார்த்து எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பேச முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம வேட்பாளர்களுக்கும் பவர் ஏஜென்ட்டுக்கும் அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த சலுகை போய் பார்க்கறதுக்காக. ஒரு ஆலங்குடியில் ஏஆர்ஓ என்ன அது அனுமதிக்காமல் நான் அவங்கள்ட்ட வாக்குவாதத்தில் இது பண்ணிகிட்ருக்கேன், நான் அனுமதிங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். பின்னாடி கார்த்தி சிதம்பரம் ஐயா நின்றுட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கே போகணுமானோன்னா. ஆனால் அவர் போனால் ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்த மாதிரி, ஒரு கலெக்டர் அங்கே ரவுண்ட்ஸ் வந்தால் எப்படி எல்லாம் விலகிக்குவாங்களோ அதுபோல் தன்னை போல் விலகிக்கிறாங்க. அவர் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு ராஜா மாதிரி அப்படியே போய் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வராரு. இன்னும் ஓட்டு எண்ணிக்கை முடியலை. அப்போ அந்த பாகுபாடை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது ஒன்று. இன்னொன்று அவர் சொன்னார், பாரு உனக்கு இப்போ எங்கே பார்க்கணும் பாரு. அவர் கொஞ்சம் நகைச்சுவையோட தானே ஐயா பேசுவாங்க. அண்ணன் குத்தலாக கொஞ்சம் ஒரு இது வச்சு பேசுவாங்க. என்ன பாரு, எங்கே பார்க்கணும், நீனு பாரு, எல்லா இடத்தையும் பாரு. சிவகங்கைக்கு நீ புதுசு, நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன், ஊருக்கு புதுசு, சிவகங்கை நல்லா சுற்றிப்பாரு அப்படின்னு சொன்னார். நான் சிவகங்கைக்கு புதுசு தான். இந்த எனக்கு கொடுத்த அந்த 20 நாட்கள்லேயே நான் நிறைய கிராமங்கள் போய் பார்த்துட்டேன். ஆனால் அவர் 40 வருடமாக சிவகங்கையில் இருந்து அவர் எதுவுமே பண்ணலை. திருமயத்தை தாண்டி அந்த காரைக்குடி வளர்ச்சியில் ஒரு 10% கூட சிவகங்கையில் இல்லைண்ணே.
10% கூட சிவகங்கையில் இல்லை. அவர் வந்து உங்கள் இடத்த வந்து நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் பிறகு வந்து அடுத்த மறுமுறை ரவுண்ட்ஸ் வரப்போ இது பண்ணார், புரட்சியாளரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு காவல்துறையினர்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் 2 பேரும் நின்றுட்டு இருக்கோம். அப்போ திரும்பி சொன்னார், அடுத்த தேர்தலுக்கெல்லாம் உன் கட்சி இருக்கா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் சொன்னேன், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அது ஒரு நகைச்சுவையோட தான் சொன்னார், அந்த அளவுக்கு ஒரு இது சொல்லலை. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு எப்படி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதோ அதே போல அவர் தேர்தலுக்கு கவுண்டிங் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஐயாவும் சொல்லியிருக்காரு. என்னன்னா அவருக்கு 2009 இருந்து சிவகங்கை முன்னாடி சிதம்பரம் வந்து ஒரு 5000 ஓட்டுல தான் ஈழத்தமிழர்கள் கொலை நடந்தப்ப ஜெயிச்சார். அப்ப அது மாதிரி அப்பையிலிருந்தே வந்து தமிழ் தேசியர்கள்னா சிதம்பரம் குடும்பத்துக்கு ஆகாது. இப்ப நீங்க நீட் தேர்வுன்னா பார்த்தா சிதம்பரம் குடும்பம் தான் போய் வாய்தாகும். ஆமா, இவ்வளவு தூரம் இதுவா சொல்ல தேவையில்ல. அடுத்த எலெக்ஷனுக்கெல்லாம் உன் கட்சி இருக்காது பாருன்னு சொல்ல அப்படின்னா, எப்பயுமே ராகுல் காந்தி இவருக்கு பிச்சை போடாட்டினா இவங்க கட்சியிலேயே இவரை வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிடம் இவருக்கு சீட்டு கொடுக்கல, இவருக்கும் ஜோதிமணிக்கு மட்டும் நேரா டெல்லி மேலிடம் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, அடுத்ததாக எழிலரசியை பொறுத்தவரையிலையும் திருவையாறு மகளிர் பாசறை பொறுப்பாளர். இப்போ வந்து சீமானனுக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்ச பெரிய அறிமுகம்லாம் இல்லை, மேடை பேசும், பாப்பா நல்லா பேசும் அப்படிங்கிறது தான் தெரியும். இப்போ வந்து அண்ணனுடைய சொந்த தொகுதியிலே நின்று வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றிருக்கிறீங்க. சீமான் அண்ணன் எப்படி உங்களை தெரிவு செய்தாரு? இந்த வாய்ப்புக்கு அண்ணனுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன? அண்ணனுக்கு இங்க இருந்து சொல்ற செய்தி என்ன? அண்ணன் வந்து எப்படி தெரிவு செய்தாருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அது அண்ணன் எந்தெந்த இதெல்லாம் கேட்டகரிலாம் வச்சிருப்பாரு என்னங்கிறது அது நம்மளுக்கு வந்து தெரியல. ஒரு பேசுனது இருக்கலாம், இல்லை வந்து நம்ம மீது ஏதோ ஒரு புள்ளியில் வந்து நம்பிக்கை இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தலைவனுக்கு எப்போவுமே வந்து ஒரு கணிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த பிள்ளை நிற்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்திருக்கலாம், இல்லை என் மீது ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு இதுவாக இருந்திருக்கலாம். இங்கேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அண்ணன் வந்து எனக்கு கொடுத்த வேலையை அதுக்கு வந்து நான் 100% நியாயம், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முழுவதும் களத்தில் தான் இருந்தேன். அந்த 20 நாள் 25 நாள் வந்து முழுவதும் களத்தில் தான் இருந்தேன். அதற்கு வந்து நான் ஒரு நியாயம் செஞ்சுட்டேன். என்ன ஒரு 2 லட்சம் வாக்காக மேலே வந்திருக்கலாம், இல்லை ஒரு 2வது இடம் 3வது இடம் வந்து வந்திருக்கலாம், இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு சுற்று. அந்த சுற்றுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 சுற்றுல நீங்க 3வது இடத்துல இருந்தோம். ஆமா ஆமா வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் யார் எந்தெந்த அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவகங்கை அதிக வாக்குன்னா இப்ப நீங்க ஈரோடு, கரூர், இன்னும் சொல்ல போனா இது மயிலாடுதுறை, தஞ்சாவூருமே 3வது இடத்துல இருந்தது. ஒரு சில அந்த ரவுண்ட் கடைசி 5-6 ரவுண்டுல தான் இது மாறினது. அப்போ வந்து அது வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று வந்து நிறைய இடங்கள்ல திருமயம், மானாமதுரை அந்த பகுதியெல்லாம் வந்து நிறைய பூத்தில் காங்கிரஸையே பின்தள்ளி நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல இருந்திருக்கு. அதுவும் நிறைய வித்தியாசத்தில். இது வந்து மிகப்பெரிய விஷயம். பாஜகவுக்கு வந்து திருமயத்துலேயும் ஆலங்குடியிலையும் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பெருசாக வந்து கிடைக்கல. அவர் கிடைச்சதெல்லாம் சிவகங்கை அதை ஒட்டின இதுதான் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு இது. அப்போ அண்ணனுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, நாங்கள் வந்து பொறுப்பாளரும் சரி நாங்களும் சரி 100% வந்து இதை உழைப்பு வந்து அதை கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து ஒரு 2ஆம் இடத்தை எட்டி பிடிக்கலைங்கிறது ஒரு வருத்தம் தான். அண்ணனுக்கு வந்து நான் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது மூலயமா தொடர்ந்து வந்து களத்தில் ஓடுறதுக்கு தயாராக இருக்கும். இன்னும் அடுத்த வர உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்து நம்ம சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக களத்தில் நின்னா நம்ம ஒரு இடத்த வந்து எட்டி பிடிப்போம். அதற்கு வந்து நம்ம தயாராக இருப்போம்னு சொல்லி அண்ணன்ட்ட. மிக்க நன்றி. உங்களுடைய வேலை நேரத்திலையும் தமிழ் மலையொலிக்காக வந்து நேர்காணல் செய்தமைக்காக கொடுத்தமைக்காக மிகப்பெரிய நன்றி சகோதரி. இந்த வலையொலி மூலியமா வந்து பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்கள் இருந்த பெண்களுக்கும், பொதுமக்கள் வந்து பெண்கள் வந்து நிறைய வந்து பேர் வரவேற்றாங்க. அந்த பெண்களுக்கும் பெண் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும். இன்னொன்று எனக்கு வந்து அரசியல் வந்து சிவகங்கை போகிறது முன்னாடி ஒரு பயிற்சியாக அமைஞ்சது திருவையாறு தொகுதி. திருவையாறு தொகுதி உள்ள பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், திருவையாறு, தஞ்சாவூர், சோழமண்டலத்தில் உள்ள அத்தனை மாநில பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும், சிவகங்கையில் எனக்காக உழைத்த அனைத்து நம்ம கட்சிக்காக உழைத்த அனைவருக்கும் வந்து என்னோட நன்றியை வந்து உரித்தாக்குறேன். தொடர்ந்து களத்தில் நிற்போன்னு. நன்றி, வணக்கம்.